சார் இப்போ வந்து இந்த எக்ஸாம் டைம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமாம். நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு, ஆனுவல் எக்ஸாம் இருக்கு. எல்லா எக்ஸாம்லேயும் ஸ்டூடெண்ட்டு 100க்கு 100 பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் வழி இருக்கு. சார் நல்லா தூங்கணும். தூக்கங்கடா அந்த செல்லத்தங்கிற மாதிரி அதை சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த குழந்தைங்க 8 மணி நேரம் தூங்கணும். சரி. ரெண்டாவது, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கே எல்லாத்தையும் படிச்சிடணும். எல்லாத்தையும் உதவும். ஆமாம், இந்த தூங்கும்போது தான் அவங்க படித்ததெல்லாம் மெமரியில் செட் ஆகும். ஓ ஆமாம். அன்னைக்கு காலையில் அல்லது அப்புறமா தான் படித்து தூங்காமல் போனாங்கன்னா எல்லாம் மறந்துடும். ஓ நான் தூங்காமல் படிக்கிறேன் அப்படின்னா தூங்காமல் படித்தா படித்ததில் பாதி மறுநாளே மறந்துடும், மீதி எக்ஸாம் எழுதும்போது மறந்துடும். அதனால் இது பண்ணணும். ரெண்டாவது, புரோமோடோரா டெக்னிக்னு ஒன்று இருக்கு. 25 நிமிஷம் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் பிரெயின் வந்து அந்த 25 மினிட்ஸ் படித்ததை சரியாக எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுக்கும். ஓ அதுக்கப்புறம் அல்ட்ராடியன் சைக்கிள்னு இருக்கு. 90 மினிட்ஸ் ஆஃப் டீப் ஒர்க் பண்ணாக்கா அவங்களுக்கு அப்படியே மனப்பாடமாக மனசில் அடுத்த 50 வருஷத்துக்கு மறக்காது. இன்னொன்று மகேஷ், அவங்க படித்ததை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கதையாட்டம் சொல்ல கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் கூட வச்சுக்கிறேன் வச்சு சொல்ல கற்றுக்கிட்டாங்கன்னா ஃப்ரேன்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இப்போ குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, தே ஆர் டிஸ்ட்ராக்டடு. கரெக்ட். அதனால் தே ஆர் நாட் ஏபிள் டு அப்சர்வ் த கிளாஸஸ் ஈஸிலி. அடுத்தது, அவங்களுக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், ஐஐடி பாஸ் பண்ணணும், இந்த நீட் எக்ஸாமு பாஸ் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப சுலபம். காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. சபாஷ். குழந்தைங்க முதல் 5 வருஷமே சுகர் சாப்பிடலன்னா 3 times they will become intelligent. படிக்கும்போது காலையில் சுகரை எந்த ஃபார்ம்லையும் சாப்பிடக்கூடாது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹேஸ் டு பி சேவரி. இப்போ பொங்கல் அது கூட சாப்பிடலாம், ஆனால் சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாது. புரியுது. கேசரி சாப்பிடக்கூடாது. புரியுது. பேன் கேக்கு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது குழந்தைங்க. ஓகே. காலையில் 30 கிராம் புரோட்டீன் இருக்கிற பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகே, அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுவாங்க கிளாஸில். வெரி குட். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு 3 டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நீட்டா, ஜேஇயா, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸிலி பாஸ். அந்த 3 டெக்னிக் பேரை மட்டும் உங்கள் வாயில இன்னொரு தடவை சொல்லிடலாம் சார். ப்ரோமோடோரா டெக்னிக் ஒன்று, ஃப்ரேன்மேன் டெக்னிக் ஒன்று, இன்னொன்று வந்து என்ன சார் சைக்கிள்? அல்ட்ரேடியன் சைக்கிள். இந்த 3 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்க, முத்தான மாணவர்களாக நீங்கள் மாறுறீங்க. அமேசிங் சார். இதெல்லாம் பயத்தை எதிர்கொள்றதுக்கான டெக்னிக்ஸ். பயத்தை எதிர்கொள்ளவே இல்லை, பயமே இல்லையே. இடையூறுகளை தகர்க்கிறதுக்கான இப்பதான் நீ கதைக்கிட்டான்னு வார்த்தை. இடையூறுகளை தகர்ப்போம், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம். அவ்வளோதான். ஆமாம், சூப்பர். ஆமாம், பயம் வந்து தேவையான ஒன்று, ஊருக்கா மாதிரி யூஸ் பண்ணுங்க. எதுக்கு பயப்படணும், அதுக்கு அருமை.